ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் செஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 12ஆம் வகுப்பு வரலாறில் லெசன் நம்பர் 8 காலனியத்துக்கு பிந்திய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. இந்த யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த யூனிட்டில் நான் வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின். பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்துவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி எந்த ஆண்டு தெரிவித்தார்? இதற்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் கிளமெண்ட் அட்லி வந்துட்டு 1947ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் நாள் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். எந்த ஆண்டிற்குள் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்துவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறும் என்று அட்லி தெரிவித்தார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1948 ஜூன் 30க்குள்ளே வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்துவிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை விட்டு வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லி சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின். வேவேல் பிரபுவுக்கு பிறகு இந்திய அரச பிரதிநிதியாக மவுண்ட் பேட்டன் எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார்? இதற்கான ஆன்சர் 1947 மார்ச் 22ஆம் நாள் நியமிக்கப்பட்டார். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று எப்போது அறிவித்தார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். அட்லி வந்து எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னா 1947 பிப்ரவரி 20 வந்து சொல்லியிருப்பார். எந்த மாதிரி அப்படின்னா 1948 ஜூன் 30க்குள்ளே இந்தியாவை விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் மவுண்ட் பேட்டன் பிரபு எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னா 1947 ஜூன் 3 அன்னைக்கு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15க்குள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லியிருப்பார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 5வது கொஸ்டின். மவுண்ட் பேட்டன் பிரபு பிரிட்டிஷ் இந்தியாவை 2 பகுதிகளாக பிரிக்க காரணம் என்ன? ஸோ இவர் தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பார். அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். காரணம் வந்து வகுப்புவாத பிரச்சனை மற்றும் 2 நாடு கோரிக்கை. 2 நாடு கோரிக்கை வந்து எழுந்திருக்கும். பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் கட்சியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின். மவுண்ட் பேட்டன் பிரபு அறிவித்த ஜூன் 3 திட்டம் எப்போது எந்த காங்கிரஸ் கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் 1947ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் நாள் மீரட்டில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் தான் வந்து மவுண்ட் பேட்டன் அறிவித்த ஜூன் 3 திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து 7th கொஸ்டின். நீண்ட காலத்திற்கு முன்னர் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம். இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூறியவர் யார்? இதற்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதற்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 1947 ஆகஸ்ட் 14, 15 அந்த நள்ளிரவில் ஒரு கூட்டம் வந்து தொடங்குவார். அந்த கூட்டத்தில் தான் இந்த மாதிரி வரிகளை சொல்லியிருப்பார். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். தேசத்தந்தை மகாத்மா காந்தி எப்போது படுகொலை செய்யப்பட்டார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்குமே தெரியும். ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் நாதுராம் கோட்சே அவரால் வந்துட்டு 1948 ஜனவரி 30ஆம் நாள் தான் வந்து படுகொலை செய்யப்படுவார். இவர் வந்து 5 முறை வந்துட்டு கொலையில் இவரை வந்து படுகொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டுவார். 6வது முறை வந்து நாதுராம் கோட்சே வந்து காந்தியடிகளை கொலை பண்ணிடுவார். சரிங்களா? எங்கே அப்படின்னா புதுடெல்லியில் தான் இந்த சம்பவம் நடக்கும். அடுத்து 9வது கொஸ்டின். முஸ்லீம் லீக் கட்சி எந்த மாநாட்டில் தனிநாடு கோரிக்கையை அறிவித்தது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர்
லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து 1940 மார்ச் மாதம் வந்து முஸ்லீம் லீக் கட்சி தனிநாடு கோரிக்கையை அறிவித்தது. அடுத்து 10வது கொஸ்டின், இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிப்பதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் சர் சிரில் ராட்க்ளிஃப். இவர் தான் வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிப்பதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டவர். இவர் பேரில் தான் வந்து இப்போ கூட இந்தியா பாகிஸ்தானுக்கான எல்லை கோடு வந்து குறிப்பிடப்படுகிறது. அடுத்து, சர் சிரில் ராட்க்ளிஃப் எப்போது இந்தியா வந்தடைந்தார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் சர் சிரில் ராட்க்ளிஃப் அவர்கள் 1947 ஜூலை 8ஆம் நாள் தான் வந்து இந்தியா வந்தடைந்தார். அடுத்து 12வது கொஸ்டின், சர் சிரில் ராட்க்ளிஃப் எந்த 2 பகுதிகளுக்கு தலைமை பொறுப்பு வகித்தார்? ஸோ இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் சர் சிரில் ராட்க்ளிஃப் இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மற்றும் வங்காளம் பகுதிகளுக்கு தலைமை பொறுப்பு வகித்தார். அடுத்து 13வது கொஸ்டினுக்கு போயிடலாம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினை எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினை 1941ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பிரிக்கப்பட்டது. ஓகே, அடுத்து 14வது கொஸ்டின், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 நாடுகளின் எல்லையை கடப்பதற்கு நிற்கும் நீண்ட வரிசை எவ்வாறு அழைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். இதற்கான ஆன்சர் காஃபிலா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தை இந்திய அரசாங்கம்தான் இயற்றப்பட வேண்டும், பிரிட்டிஷ் அரசாங்கம் இயற்றக்கூடாது என்று எப்போது அதிகாரப்பூர்வமாக எழுதப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் 1934ஆம் ஆண்டு தான் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தை இந்திய அரசாங்கம் தான் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின், காந்தி எப்போது இந்தியர்களின் அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்கள்தான் வடிவமைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1922ஆம் ஆண்டு தான் வந்து காந்தி வந்து இந்தியர்களின் அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்கள் தான் வடிவமைக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்து 17வது கொஸ்டின், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் எவ்வளவு இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் முஸ்லிம்கள் இருந்தனர்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் இந்தியாவில் 42 மில்லியன் முஸ்லிம்களும் பாகிஸ்தானில் 20 மில்லியன் முஸ்லிம்கள் அல்லாதோரும் இருந்தனர். அடுத்து 18வது கொஸ்டின், 1946 ஆகஸ்ட் மாதம் மாகாண சட்டமன்றங்கள் தேர்தல் எதன் அடிப்படையில் நடைபெற்றது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தான் வந்து நடைபெற்றது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சொத்தின் அடிப்படையில் தான் வந்து வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் இதே தான். 1946இல் நடைபெற்ற தேர்தலில் எதன் அடிப்படையில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சரை நான் மேலேயே சொல்லிட்டேன். ஆன்சர் சொத்தின் அடிப்படையில் தான் வந்து வாக்களிக்கும் உரிமை வந்து அளிக்கப்பட்டது. அடுத்து 20வது கொஸ்டின், டாக்டர் B.R. அம்பேத்கர் எந்த மாகாணத்தில் இருந்து அரசியல் அமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்வு செய்யப்பட்டார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர்
பம்பாய் மாகாணத்தில் இருந்து தான் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். அடுத்து 21வது கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபையில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் ஆதிக்கம் செலுத்தியது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் 224 இடங்களில் ஆதிக்கம் செலுத்தியது. அடுத்து 22வது கொஸ்டின், அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து நிறைவேற்றப்பட்டது. 1931ஆம் ஆண்டு மார்ச் மாதம். ஸோ இந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து தலைமை வகித்திருப்பார். நெக்ஸ்ட்டு 23வது கொஸ்டின், ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எப்போது அறிமுகம் செய்தார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் நாள் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து 24வது கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1946 டிசம்பர் 9ஆம் நாள் தான் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. அடுத்து 25வது கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் வந்து 1946 டிசம்பர் 9 நடைபெற்ற அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் 1949 நவம்பர் 26ஆம் நாள் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து 27வது கொஸ்டின், எந்த அரசுகளை தவிர இந்திய ஒன்றியத்துடன் அனைத்து சுதேச அரசுகளும் ஒருங்கிணைக்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு 3 சுதேச அரசுகள் தான் வந்து கலந்துக்க மாட்டாங்க, அதாவது இந்தியா கூட இணைய மாட்டாங்க. அவங்க வந்து ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் ஜூனாகத், அதுக்கப்புறம் ஹைதராபாத், இவங்க எல்லாம் வந்து இந்திய ஒன்றியத்துடன் இணைய மறுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், ஜம்மு காஷ்மீர், ஜூனாகத், ஹைதராபாத் தவிர அனைத்து சுதேச அரசுகளும் இந்திய ஒன்றியத்துடன் எந்த வருடம் ஒருங்கிணைக்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் தான் வந்து இந்த 3 அரசுகளையும் தவிர அனைத்தும் இந்திய அரசுடன் ஒருங்கிணைந்தது. அடுத்த கொஸ்டின், சுதேச அரசுகளை இந்தியாவோடு இணைக்கும் பணியை செய்தவர் அப்போதைய உள்துறை அமைச்சராகவும் மாநிலங்களுக்கான அமைச்சராகவும் இருந்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்துட்டு சுதேச அரசுகளை இந்தியாவோடு இணைக்கும் பணியை செய்தார். ஸோ அதனால தான் இவரை வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அடுத்து 30வது கொஸ்டின், எந்த சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் இந்தியா அல்லது பாகிஸ்தான் ஆகிய ஏதேனும் ஒரு நாட்டுடன் செல்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்திய அரசு சட்டம் 1935 படி தான் வந்து மக்கள் வந்து இந்தியாவுடைய பாகிஸ்தானுடைய இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னது. அடுத்த கொஸ்டின், புன்னப்புற வயலார் ஆயுத போராட்டம் யாரால் நடத்தப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, ஆன்சர் புன்னப்புற வயலார் ஆயுத போராட்டம் வந்து சிபி ராமசாமி அப்படின்றவரால் தான் நடத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜூனாகத் அரசர் மக்கள் விருப்பத்திற்கு எதிராக எந்த நாட்டுடன் சேர விரும்பினார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஜூனாகத் மக்கள் எல்லாருமே இந்தியா கூட தான் சேரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அரசர் வந்து பாகிஸ்தானோட சேர விரும்பிப்பார். சரிங்களா? அடுத்து 33வது கொஸ்டின், 1947 காஷ்மீரின் அரசராக இருந்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ராஜா ஹரிசிங் அப்படின்றவர் தான் காஷ்மீர் அரசராக இருந்திருப்பார். சரிங்களா? அடுத்து, ஜம்மு காஷ்மீர் இந்திய அமைப்பு உடன் இணைவதற்கு எந்த பிரிவு காரணமாக அமைந்தது? ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பிரிவு 370, அதாவது ஆர்டிக்கல் 370 வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் எதுக்காக கொண்டு வருவாங்க அப்படின்னா, 1947 ராஜா ஹரிசிங் வந்து இந்தியா கூட இணைய மறுத்துருவார். அதற்கு அப்புறம் வந்துட்டு ஜம்மு காஷ்மீரில் ஒரு சில இடத்தை வந்து பாகிஸ்தானில் இருக்க ஒரு அமைப்பு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. ஸோ இதற்காக இந்திய இராணுவம் வந்து சர்தார் வல்லபாய் படேல் தலைமையில் ஜம்மு காஷ்மீருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு ராஜா ஹரிசிங் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவார். அந்த ஒப்பந்தத்தில் தான் வந்து இந்த ஆர்டிக்கிள் 370 வந்துட்டு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கிளை 2019 ஆகஸ்ட் 5ஆம் நாள் வந்து திருத்தியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்தியாவில் 28 மாநிலம், அதுக்கப்புறம் 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 8 எப்படி அப்படின்னா, தாதர் நகர் ஹவேலி, அதுக்கப்புறம் டாமன் டையூ, இந்த ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? அது எப்போ அப்படின்னா ஜனவரி 26, 2020. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஆந்திர பிரதேசம் எப்போது மொழிவாரி மாநிலம் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் 1956ஆம் ஆண்டு. அடுத்து 36வது கொஸ்டின், பஞ்சாப் மாநிலத்தை பஞ்சாபி மொழி பேசும் மாநிலமாக எப்போது அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1966ஆம் ஆண்டு தான் வந்து அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் எவை? இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பஞ்சாப்ல இருந்து ஹரியானா மற்றும் இமாச்சல் பிரதேசம் வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு மொழிவாரி மாகாணம் அமைவதற்கு உறுதி அளித்தது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1920ஆம் ஆண்டு நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு தான் வந்து மொழிவாரி மாகாணம் அமைவதற்கு உறுதியளித்தது. அடுத்து 39வது கொஸ்டின், நேரு அறிக்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் 1928ஆம் ஆண்டு நேரு அறிக்கை கொண்டு வரப்பட்டது. அடுத்து 40வது கொஸ்டின், நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில் மாநிலங்களை மொழிவாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது? இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் நேரு அறிக்கையில் 1928 கொண்டு வரப்பட்டதில் 86வது பிரிவில் தான் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 41வது கொஸ்டின், ஆந்திரா மாநிலம் மொழிவாரி மாநிலமாக பிரிப்பதற்கு முதலில் கோரிக்கை வைத்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதற்கான ஆன்சர் பட்டாபி சீதாராமையா தான் வந்து ஆந்திரா மாநிலம் மொழிவாரி மாநிலமாக பிரிப்பதற்கு முதலில் கோரிக்கை வைத்தவர். அடுத்து 42வது கொஸ்டின், முதலாவது மொழிவாரிய ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1948 ஜூன் 17ஆம் நாள் தான் வந்து முதலாவது மொழிவாரிய ஆணையம் அமைக்கப்பட்டது. அடுத்து 43வது கொஸ்டின், முதலாவது மொழிவாரி ஆணையத்தை அமைத்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து முதலாவது மொழிவாரி ஆணையத்தை அமைத்தார். அடுத்து 44வது கொஸ்டின், முதலாவது மொழிவாரிய ஆணையத்தில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் எத்தனை? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். முதலாவது மொழிவாரி ஆணையத்தில் 3 உறுப்பினர்கள் இருந்தனர். அடுத்து 45வது கொஸ்டின், முதலாவது மொழிவாரிய ஆணையம் தனது அறிக்கையை எப்போது சமர்ப்பித்தது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் முதலாவது மொழிவாரி ஆணையம் தனது அறிக்கையை 1948 டிசம்பர் 10ஆம் நாள் சமர்ப்பித்தது. அடுத்து 46வது கொஸ்டின், முதலாவது மொழிவாரி மாநிலம் எந்த மாநிலங்களில் மறுசீரமைப்பு செய்ய அமைக்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆன்சர் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்லாம் வந்து மறுசீரமைப்பு செய்ய அமைக்கப்பட்டது. அடுத்து 47வது கொஸ்டின், பட்டாபி சீதாராமையா எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் பட்டாபி சீதாராமையா ஜெய்ப்பூர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்து 48வது கொஸ்டின், ஜேவிபி குழு தனது அறிக்கையை எப்போது சமர்ப்பித்தது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் ஜேவிபி குழு தனது அறிக்கையை 1949ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் நாள் சமர்ப்பித்தது. அடுத்து 49வது கொஸ்டின் வந்து ஆல்ரெடி சொன்ன கொஸ்டினை எடுத்திருந்ததுனால அதை எடுத்தாச்சு. ஓகேவா? ஓகே, 50வது கொஸ்டின், மொழியானது பிணைக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதோடு பிடிக்கும் ஆற்றலை உடையது என்று எந்த குழு பரிந்துரைத்தது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஜேவிபி குழு தான். நெக்ஸ்ட்டு 51வது கொஸ்டின், ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று கோரி உண்ணாவிரதம் இருந்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தமிழ்நாடு என்று பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருப்பார் தமிழ்நாட்டில் ஒருத்தர். அவர் பேர் சங்கரலிங்கனார். ஸோ இதற்கான ஆன்சர் பொட்டி ஸ்ரீராமலு. இவர் தான் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று கோரி உண்ணாவிரதம் இருந்து பொட்டி ஸ்ரீராமலு எந்த ஆண்டு இறந்தார்? இதற்கான ஆன்சர் 1952 டிசம்பர் 15ஆம் நாள் பொட்டி ஸ்ரீராமலு இறந்தார். ஸோ இவர் வந்து எப்போ உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னா 1952 அக்டோபர் 19ஆம் நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். சரிங்களா? இவரை வந்து ஆந்திராவில் இருக்க மக்கள் எல்லாரும் எப்படி சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா அமரஜீவி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 53வது கொஸ்டின், புதிய மாநிலங்களை உருவாக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஸோ எந்த சட்டப்பிரிவின் படி புதிய மாநிலங்களை உருவாக்க முடியும் அப்படின்னா ஆன்சர் ஆர்டிக்கிள் 3.
ஸோ இதன்படி தான் வந்து புதிய மாநிலங்களை உருவாக்க முடியும். அதாவது ஒரு மாநிலத்தோட எல்லைகளை மாற்றிக்கலாம், எப்போ வேணாலும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1952 அக்டோபர் 19 மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் உறுப்பினர்கள் யார்? இதற்கான ஆன்சர் பசல் அலி, KM பணிக்கர் மற்றும் ஹட்சன் குன்ஸ்ரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவர் யார்? ஸோ இந்த 1952ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவர் வந்து பசல் அலி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பசல் அலி தலைமையிலான ஆணையம் தனது அறிக்கையை எப்போது சமர்ப்பித்தது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் 1955ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம்தான் வந்து சமர்ப்பித்தது. நெக்ஸ்ட்டு 57வது கொஸ்டின். யாருடைய ஆட்சி காலத்தில் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை நிறைவேற்றப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் நேரு வந்து பிரதமராக இருக்கும்போது தான் இந்த மாநில மறுசீரமைப்பு கொள்கை வந்து நிறைவேற்றப்படும். அடுத்து 58வது கொஸ்டின். எப்போது மொழி வாரிய மாநில மறுசீரமைப்பு கொள்கை நிறைவேற்றப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1956ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அடுத்து 59வது கொஸ்டின். எந்த சட்டத்தின் அடிப்படையில் கேரளா கர்நாடகம் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம்தான் கேரளா கர்நாடகா மாநிலம் பிரிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். குஜராத் மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் 1960ஆம் ஆண்டு மே மாதம்தான் வந்து குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குஜராத் மாநிலம் எந்த மாநிலத்தில் இருந்து பிரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் குஜராத் மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. அடுத்து 62வது கொஸ்டினுக்கு போயிடலாம். எந்த வருடம் பஞ்சாப் மாநிலம் பிரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நம்ம மேலேயே பார்த்தாச்சு. 1966ஆம் ஆண்டு தான் பிரிக்கப்பட்டது. இதில் வந்து பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ் இந்த மாநிலங்கள்லாம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகே, அடுத்து 63வது கொஸ்டின். சீனா எந்த வருடம் குடியரசு நாடாக ஆனது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் சீனா 1950 ஜனவரி 1ஆம் நாள் தான் வந்து குடியரசு நாடாக மாறியது. அடுத்து 64வது கொஸ்டின். சீனா குடியரசு நாடாக ஆனதை அங்கீகரித்த முதல் நாடு எது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், நம்ம நாடு தான் சீனா குடியரசு நாடாக ஆனதை அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா. அடுத்து 65வது கொஸ்டின். இந்தியா மற்றும் சீனா இடையே பஞ்சசீல கொள்கை எந்த வருடம் கையெழுத்தானது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் 1954ஆம் ஆண்டு தான் வந்து பஞ்சசீல கொள்கை கையெழுத்தானது. இது வந்து எதற்காக அப்படின்னா திபெத் பிரச்சனையை முன்னோக்கி எடுத்து தான் வந்து இந்த பஞ்சசீல கொள்கை வந்து கையெழுத்திட்டாங்க. அடுத்த கொஸ்டின். பாண்டுங் மாநாடு எப்போது நடைபெற்றது? இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் பாண்டுங் மாநாடு 1955 ஏப்ரல் மாதம் நடைபெற்றது. அடுத்து இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே
போர் எந்த ஆண்டு ஏற்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் 1962 ஆண்டு செப்டம்பர் 8ஆம் நாள் தான் வந்து இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே போர் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சீன படைகள் எந்த பகுதி மீது தாக்குதல் நடத்தினர்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் தக்லா மலைப்பகுதியில் தான் தாக்குதல் நடத்தினர். அடுத்து 69வது கொஸ்டின், பாண்டுங் மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் பாண்டுங் மாநாடு வந்து இந்தோனேசியா பெல்கிரேட் பகுதியில் 1955ஆம் ஆண்டு நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராட்க்ளிஃப் அளித்த திட்டத்தின்படி பஞ்சாப் பகுதியில் இருந்து எத்தனை சதுர மைல் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் 62,000 சதுர மைல் தான் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு 71வது கொஸ்டின், உலக அமைதியையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவதற்காக ஐநா சாசனத்தின் 10 அம்ச கோட்பாடுகளை உள்ளடக்கிய பேரறிக்கை எது? இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் பாண்டுங் பேரறிக்கை தான் வந்து உலக அமைதியையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவதற்காக ஐநா சாசனத்தின் 10 அம்ச கோட்பாடுகளை உள்ளடக்கியது. அடுத்து 72வது கொஸ்டின், 1961 அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கான அழைப்பு விடுத்தவர்கள் யார்? இதற்கான ஆன்சர் 1961 அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கு அழைப்பு விடுத்தவர் ஜவஹர்லால் நேரு. இதில் வந்து கலந்துக்கிட்டவங்க எகிப்து அதிபர் நாசர் மற்றும் யுகோஸ்லாவியாவின் டிட்டோ, இவங்க தான் வந்து கலந்துக்குவாங்க. ஜவஹர்லால் நேரு இவங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பார். அடுத்து சுதந்திர இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சிற்பி யார்? இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் ஜவஹர்லால் நேரு தான் வந்து சுதந்திர இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சிற்பி. அடுத்து 74வது கொஸ்டின், வல்லரசு நாடுகளுடன் கூட்டு சேராத அணி சேராமை என்ற கருத்தாக்கம் வலுப்பெற எந்த மாநாடு உதவியது? இதற்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் வல்லரசு நாடுகளுடன் கூட்டு சேராமை அணி சேராமை என்ற கருத்தாகம் பாண்டுங் மாநாட்டில் தான் வந்து வலுப்பெற்றது. அடுத்து 75வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், டெல்லியில் நேரு எந்த ஆண்டு ஆசை உறவுகளுக்கான மாநாடு ஏற்பாடு செய்தார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் 1947 மார்ச் மாதம் தான் வந்து மாநாடு ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஓகே, இதோட இந்த செஷன் முடியுது. நெக்ஸ்ட் செஷனில் லெசன் நம்பர் 9 அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.